இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். குடும்பமாக ஒன்று சேர்த்திருக்கிறார். ஒரு மனதோடு நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். இந்த ஒரு மனம் இருக்கிற இந்த இடத்துல தேவன் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய ஜீவனையும் அவர் கட்டளையிடுகிறாராம். சங்கீதம் 133 பார்க்கிறோம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார்னு பார்க்கிறோம். நம்ம ஜெபத்தை எப்படி நம்ம இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கும் போது அது எப்படி தேவன் அந்த ஜெபத்தை கேட்கிறாருங்கிறத நம்ம வேதத்துல பல சூழ்நிலைகள்ல நம்ம பார்க்கிறோம். ஈசாக்கு ஆதியாகமம் 25:21 பார்க்கிறோம். மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். அங்க ஈசாக்கு தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தானாம். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரிக்கும்படியாய் தேவன் கிருபை செய்தாராம். அப்போ இன்றைக்கு அவள்தான் மலடியா இருக்கிறா. ஆனா கணவனுடைய ஜெபம் அவளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்து அவள் பிள்ளை பெறும்படி தேவன் அனுகிரகம் செய்திருக்கிறார். அடுத்ததா பார்க்கிறோம் ஏலி. அன்னாளை பார்த்து ஏலி அங்க சொல்றாரு, 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 17வது வசனத்துல, அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அவர் ஒரு அத்தாரிட்டேட்டிவா என்ன செய்றாரு, இந்த வார்த்தையை சொல்றாரு, நீ போ, சமாதானத்தோட போ, அவர் அவர்கிட்ட நீ கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக அப்படின்னு அத்தாரிட்டியா அந்த வார்த்தையை சொல்லி அனுப்புறாரு. 20வது வசனத்துல பார்க்கிறோம், சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அங்க ஏலி அங்க அந்த பிளெஸிங் அவன் மேல பேசி அனுப்புறாரு. அங்கே அன்னாளுக்கு தேவன் அங்கே இரக்கம் பாராட்டி அன்னாளுடைய கர்ப்பத்தை தேவன் ஆசீர்வதித்ததை நம்ம பார்க்கிறோம். இங்க ஆபிரகாம் அந்த ஆதியாகமம் 20வது அதிகாரம் 17, 18ல நம்ம பார்க்கும்போது அங்கே அபிமெலேக்கினுடைய அந்த வீட்டார் எல்லாருடைய கர்ப்பங்களும் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனா ஆபிரகாம் தேவனை நோக்கி அவன் வேண்டிக் கொண்டான். ஆதியாகமம் 20வது அதிகாரம் 18வது வசனம். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அடுத்ததா நம்ம எலிசாவை பார்க்கிறோம். இந்த சூனேமியாள் வீட்டுல அவர் இருக்கும்போது அங்க கேயாசிய கூப்பிட்டு கேட்கிறாரு. சூனேமியாளை அழைத்து கொண்டு வான்னு சொல்றாரு. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல இருந்து இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. அவன் கேயாசிய பார்த்து கேட்கிறான், நீ எங்களை இவ்ளோ அழகா எங்களை விசாரித்து நடத்திட்டு வர்றியே, உனக்கு நான் என்ன செய்யணும்? ராஜா கிட்டயோ சேனாதிபதி கிட்டயோ உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு அவளை கேள்னு சொல்றான். அதற்கு அவ சொல்றா, என் ஜனத்தில் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். அப்ப அவளுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு கேயாசி கிட்ட கேட்டப்போ, அவளுக்கு பிள்ளை இல்ல, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் அப்படின்னு அங்க கேயாசி சொல்றான். அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட பொழுது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்போ அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்துல ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்றான். அதே போல அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். அப்ப உற்பத்தி கால திட்டம் என்பது ஒன்று இருக்கிறது. அங்க எலிசா அத சொன்ன மாத்திரத்துல அந்த உற்பத்தி கால திட்டத்துல அவள் பிள்ளை பெறுகிறத பார்க்கிறோம். அவளே அது கேட்கல. ஆனா எலிசா அத சொன்னது நிமித்தம் தேவன் அங்கே சுனேமியாளை அங்க ஆசீர்வதித்தத பார்க்கிறோம். அங்க ஆபிரகாம் ஜெபித்த பொழுது அங்க அபிமெலேக்கினுடைய வீட்டார் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அங்க நம்ம சகரியாவை பார்க்கும் பொழுது லூக்கா 1வது அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து பார்க்கும் பொழுது, தூபம் காட்டுகிற வேளையில ஜனங்கள் எல்லாரும் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறப்போ கர்த்தருடைய தூதன்
தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்னு யாருக்கு சகரியாவுக்கு அவன் தரிசனமாகிறான். சகரியா அவன கண்டு கலங்கி பயமடைகிறான். தூதன் அவன பார்த்து, "சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள்." அங்கே பல நாட்கள் சகரியா என்ன செஞ்சிருக்கிறான்? வேண்டுதல் செஞ்சிருக்கிறாரு. அவருடைய வேண்டுதல் அங்கே கேட்கப்பட்டதாம். அப்ப இன்றைக்கு நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம செய்கிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் நம் தேவன் என்ன செய்கிறார்? கேட்டு நம் பிள்ளைகளுக்கு அ அவர் பதில் கொடுத்து ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் சுதந்தரிக்கும்படி தேவன் நிச்சயம் அவர் கிருபையும், இரக்கமும் பாராட்டுவார் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா, அது அது எத்தனையோ பிள்ளைங்க அதனால கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாங்க. சிலருக்கு 1 வருஷம் ஆயிருக்கலாம், சிலருக்கு 5 வருஷம் ஆயிருக்கலாம், சிலருக்கு 10 வருஷம் ஆயிருக்கலாம், சிலருக்கு 15 வருஷம் ஆயிருக்கலாம். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நம் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்போ இன்றைக்கு தேவன் இந்த காரியத்த நமக்கு என்ன செய்கிறார்? நம்ம பிள்ளைகளுக்கு அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பிள்ளைங்களுக்காக, இந்த பிள்ளைங்க மேல நம்ம பிளெஸ்ஸிங்க பேசும் பொழுது, கர்த்தர் பெரிய காரியத்த நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில செய்து, ஆ நம்முடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்ய போகிறார்? சந்தோஷப்படுத்த போகிறார். அவர் நம்ம பிள்ளைங்க சந்தோஷத்துக்குள்ள வரும்போது, நமக்கு அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாய், நம்ம எல்லாரும் அதை கொண்டாடுகிற இடத்துல நம்ம தேவன் என்ன செய்ய போகிறார்? வைக்க போகிறார். அப்போ இன்றைக்கும் அந்த அந்த காரியங்கள குறிச்சு நம்ம தியானித்து பார்க்க போகிறோம். எப்படி தேவனுடைய இருதயம் என்ன? இந்த பிள்ளைகள குறித்து தேவனுடைய இருதயத்தின் திட்டம் என்னவா இருக்கிறது? அவருடைய மனது இந்த குழந்தை பாக்கியத்த குறிச்சு அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம தைரியமா, விசுவாசமா அவரிடத்துல போய் நாம் கேட்க முடியும். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆம், அதாவது மரியாள் கணவனையே அறியாத ஒரு கன்னிப் பெண். அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க தேவனால் கூடுமென்றால், 100 வயதுல செத்துப்போன சரீரத்தையும், கர்ப்பம் செத்துப்போன நிலையில சாராளுக்கும் ஒரு குழந்தையை கொடுக்க அவருக்கு முடியும் என்றால், இன்றைக்கு இந்த இந்த பிள்ளைங்க இங்க வந்திருக்கிற பிள்ளைங்க, இத கேட்க போற பிள்ளைங்க, இத YouTubeல பார்க்க போற பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்ல விரும்புறேன். அவர் செய்ய நினைத்ததை தடை பண்ண முடியாது. அவரால முடியும்னா முடியும். அது மட்டும் தான் உங்க இருதயத்துல இருக்கணும். உங்களுடைய 5 சென்சஸ் சொல்றதோ, உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் சொல்றதோ, இல்ல உங்களுடைய பாடி கண்டிஷன் சொல்றதோ, இது எதுவும் உண்மை இல்லை, நிஜம் இல்லை, சத்தியம் இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? அவர் வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறது? அதுதான் நிஜம், அதுதான் சத்தியம் அப்படிங்கிறத நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, இன்னைக்கு நெறைய பேரு ட எனக்கே தெரியும். எத்தனையோ பிள்ளைங்க ஆ அதாவது டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் போய் வழியே இல்லன்னு சொல்லிருவாங்க. ஆனா சூப்பர் நேச்சுரலா பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறாங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்டுக்கும், நம்ம உடம்புல நடக்கிற செயல்களுக்கும் எந்த ஒரு அவரை அறிந்த பிள்ளைகளுக்கும், மற்ற பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, இன்றைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு நாம் சுதந்திரவாளிகளா இருக்கிறோம். அப்ப எந்த இடத்துல தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆனா, இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, ரிப்போர்ட் இப்படி வந்துருச்சு, இல்ல என் உடம்புடைய கண்டிஷன் இப்படி இருக்குதே, இப்படின்னு சொல்லி நம்ம இந்த முதல் ஆதாமின் செய்கைகளிலே இருந்து நம்ம சிக்கிக் கொண்டு இருக்கிறபடியினால, நம்ம பயந்து கொண்டு அதிலேயே ஸ்ட்ரெஸ் ஆகி, அதிலேயே சோர்ந்து போய் நமக்கு இன்னைக்கு சில நேரங்கள்ல நம்ம மனச என்ன செஞ்சுடுறோம், விட்டுர்றோம். இனி ஒரு காலும் இந்த மெசேஜ நீங்க கேட்ட பிறகு, எனக்கு என் தேவன் குழந்தை பாக்கியத்த அவர் கொடுத்து விட்டார் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோட நீங்க இன்னையில இருந்து நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும். இந்த அடுத்த வருஷத்துல நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதத்துல இருந்தே நம்ம இந்த அற்புதங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா, அவருடைய வார்த்தை ஒன்றும் பொய்யாய் திரும்பாது. அப்போ நிச்சயமா
இந்த வார்த்தைகள நீங்க உங்களுக்குன்னு நீங்க உள்வாங்கி கேளுங்க. இத கேட்கிற நம்ம மற்றவங்களும் இந்த பிள்ளைகளுக்காக இந்த வார்த்தைகள நம்ம உள்வாங்கி, அநேக பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபித்து, இங்க இருக்கிற அத்தன பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும்போது, இந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள் உலகத்துக்கு வெளிச்சமாய் அந்த பிள்ளைகளை அவங்க பெற்றெடுக்கும் பொழுது, இந்த உலகத்தையே ஆசீர்வதிக்கும்படியான பிள்ளைகளை இவர்கள் பெற்றெடுக்கும் பொழுது, அது நமக்கும் ஆசீர்வாதம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், தேவனுக்கு நம்ம பலுகி பெருக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய மனது. அவர் மனசுல ஒண்ணு நல்லா புரியணும். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஒருத்தருக்கு கொடுப்பாரு, ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டாருங்கிறது இல்ல. சில பொய்கள சிலர் நம்பிக்கொண்டிருக்கலாம். இல்ல இது எனக்கு ஆண்டவர் அனுமதிச்சதுதான். எனக்கு இப்படித்தான் நான் வாழணும். தேவன் எனக்கு தர அவருக்கு சித்தம் இல்ல. அப்படி கிடையவே கிடையாது. முதல்ல அத ஆணித்தரமா நம்ம இருதயத்துல அவருடைய இருதயத்த புரியணும். காட்ஸ் தாட்ஸ் என்ன? நீங்க எந்த எந்த மெசேஜ கேட்டாலும், இந்த அவர் கர்ப்பத்தின் கனி, அவர் கொடுக்க தான் அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார் என்பதுதான் சத்தியம். இத தவிர நீங்க வேற எத கேட்டாலும் அது பொய். அது பாதாளத்தில இருந்து வருகிற அப்பட்டமான பொய். இந்த பொய்ய நம்புனோம் அப்படின்னா, அந்த பொய்ய தான் விசுவாசிக்கிறோம். அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அப்போ தேவன் நம்ம பலுகி பெறுகிறதுல தான் அவர் என்ன செய்கிறாராம்? மகிழ்ச்சியா இருக்கிறாராம். நம்ம பார்க்கிறோம். இந்த உலகமே தேசங்களோ, இல்ல குடும்பங்களோ, கோத்திரங்கள் எது எந்த காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே உருவாவதற்கு முன்பாகவே தேவன் ஒரு ஆசீர்வாதத்த அங்க ஆதாமுக்கு பேசுறாரு. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அப்போ அவருடைய மனதின் எண்ணமே என்ன அப்படின்னா, நம்ம பலுகி பெருகி பூமியை நிரப்புவதுதான் தேவனுடைய எண்ணமாயிருக்கிறது. அதுதான் அவருடைய அன்பு, அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம் எல்லாவற்றிற்கும் வாக்குத்தத்தமாய் அது இருந்தத நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம எங்கெல்லாம் அவர் ஒரு ட்ரையா ஒரு பேரன் லேண்டுக்கு போகும்போதெல்லாம், அது அது செழிக்கிற இடமாய் அது மாறினது. அது பலன் கொடுக்கிற இடமாய் மாறினத நம்ம பார்க்கிறோம். அ அவர் கர்ப்பத்த தொட்ட பொழுதெல்லாம் அங்க ஜீவன் உண்டாகுது. வெறுமைய பார்த்து பேசினப்போலாம் அங்கே பெருக்கம் உண்டானத பார்க்கிறோம். அங்க அன்னாள் அழுதப்போ, அங்க தேவன் அவள சந்தித்தத பார்க்கிறோம். சாராள் காத்திருந்தா, ஆனா தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை அவர் நினைவு கூர்ந்து, அவளுடைய துக்கத்தின் சிரிப்பு சந்தோஷத்தின் சிரிப்பாய் மாறினத பார்க்கிறோம். அங்க தூதன் சொல்றான், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இன்னைக்கு உங்க ஒவ்வொருத்தர பார்த்து தேவன் கேட்கிற காரியம் இதுதான். நீங்க யார நம்பிட்டு இருக்கிறீங்க? எந்த டாக்டர்ஸ் ரிப்போர்ட்ட நம்புறீங்க? அது இல்ல. இன்னைக்கு கடந்த வாரத்துல நம்ம பிள்ளை ஒருத்தி ஷேர் பண்ணா. அவ வயிற்றுல வளருகிற அந்த கர்ப்பத்துல இருக்கிற பிள்ளை, அப்படி குறை, இப்படி குறைன்னு எல்லாமே ரிப்போர்ட்ல சொன்னாங்க. ஆனா, நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபித்தோம். அந்த பிள்ளைக்கு ரிப்போர்ட்ல எல்லாம் நார்மல் வந்து, அந்த பிள்ளை சுகமா இருக்கிறத நம்ம சாட்சிய கேட்டோம். அப்போ, இப்படி கர்ப்பத்துல உருவாக்குனதே அவர்தானா, அவர் அந்த கர்ப்பத்துல இருக்கிற பிள்ளையை பாதுகாக்கிறார், வளர்க்கிறார். எல்லாமே இது அவருடைய செயல். கர்ப்பத்துல பிள்ளை உருவாவதே அது அவருடைய செயலாம். இன்னைக்கு கூட நான் அததான் ஒரு ஒரு இதுல வாசிச்சேன். எந்த எந்த கருமுட்டை எந்த வித்த ஈர்க்கணுங்கிறதே, அதுவே அது எல்லா இதையும் அது ஈர்க்காதாம். அதுக்குன்னு ஒரு 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 இது வச்சிருக்குதாம். அததான் ஈர்த்து அதுதான் வந்து பிள்ளையாய் அங்க உருவாகுதாம். அப்போ இதுல எல்லாமே அங்க தாவீது சொல்றார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன். நம்ம ஏதோ இந்த பூமியில வர்றோம். இல்ல நம்ம வயிற்றுல வளருகிற உற்பத்தியாக போகிற கரு, அது ஏதோ சாதாரணமானது இல்ல. அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய நோக்கத்தின்படி, அவர் அந்த கருவை நம் வயிற்றுக்குள் அவர் என்ன செய்கிறார்? வைக்கிறார்ங்கிறத நம்ம யூட்ரஸ்ல அவர்தான் வைக்கிறாரு. அவர்தான் அதுல உருவாக்குறாரு. அவர்தான் அதுக்கு உயிர குடுக்குறாரு. சமீபத்துல நான் ஒரு மெசேஜ்ல கேட்டேன். தாய்க்கும் பிள்ளைக்கும் அந்த அந்த அம்பிலிக்கல் கார்ட் அந்த தொப்புள் கொடை அந்த அந்த இதே கனெக்ஷன் இருக்காதாம். அங்க ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் அதுவரைக்கும் அந்த ஜீவன் தான் அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் அந்த தாயின் வயிற்றுக்குள்ள ஒரு உயிர் உருவாகுது.
இந்த உயிர் தான் அந்த பிள்ளைய 3 வாரம் வரைக்கும் காத்து, அதுக்கு பிறகுதான் தாய்க்கும், குழந்தைக்கும் தொடர்பு உண்டாகுதாம். அப்போ எந்த அளவுக்கு தேவன் நம்மை அழகா படைச்சிருக்கிறாரு. அதுவரைக்கும் தாய்க்கும், பிள்ளைக்கும் எந்த கனெக்ஷனும் இல்ல. அதுவரைக்கும் அந்த உயிர அந்த கர்ப்பப்பையில அந்த உயிரை உருவாக்கி, அதை பாதுகாத்து வழிநடத்துகிறது யார்? நம் தேவனாகிய கர்த்தர். அப்போ இந்த தேவன் நம்ம வாசிக்கிறோம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்போ இப்படி அவர் கர்ப்பத்தை திறக்கிறவர். அப்ப இன்னைக்கு சத்துரு ஒரு தோல்வியை உங்கள்ட்ட பேசி கொண்டிருக்கலாம். ஆனா தேவன் எதை பேசுறாரு? பெருக்கத்தை பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தாமதமாக ஆகிறது போல தெரியலாம். நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு அவ்வளவு தாமதம் தான், சகரியாவுக்கு அவ்வளவு தாமதம் தான். ஆனா அவரால முடியலன்னு இல்லையே. அவர் அவர் சொன்னதை அவர் செய்து முடித்தார். இந்த விசுவாசம் தான் இன்றைக்கு நமக்கு மிக தேவையான ஒன்றாயிருக்கிறது. அப்போ நமக்கு இந்த கரு எப்போ உண்டாகும், பிள்ளை எப்போ உண்டாகும் நம்ம காத்துட்டு இருக்கிறோம். ஆனா அவர் எல்லாத்தையுமே அவர் பிளான் பண்ணி வச்சுட்டாரு. நம்ம நம்ம அவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிற பட்சத்துல நம்ம சந்தோஷமாய், செழிப்பாய், பலுகி பெருகும்படியாய் இப்படி ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அவருடைய நன்மையை நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்துறதுலதான் அவருக்கு சந்தோஷம். நம்ம பிள்ளைகளுக்கு எத்தனையா ஏதாவது ஒரு கிஃப்ட வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைங்க சந்தோஷப்படுறத பார்த்து எத்தனை நாட்கள் நம்ம சந்தோஷப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த தகப்பனை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? இதெல்லாம் எனக்கு கிடையாது, இது எனக்கு இல்ல போல, இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் தரமாட்டாரு போல அப்படின்னு நம்ம பொய்யான அந்த பொய்களை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறபடியினால் நாம் இன்னமும் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியாமல் இருக்கிறோம். அதாவது சிலர் விசுவாசத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சிலர் என்ன செஞ்சிட்டீங்க? உங்க இருதயம் கிவ் அப் பண்ணிருச்சு. இன்றைக்கு தேவன் அந்த இடத்துல உங்கள இன்றைக்கு அவர் சந்திக்க விரும்புகிறார். இல்ல மகளே, என்னால முடியாதுன்னு எந்த காரியமும் கிடையாது. நீ என்னை நம்பு, என்ன விசுவாசி, நான் உனக்கு தருவேன். இல்லாதவைகளையே இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற தேவன். நான் உன்னை பலுகி பெருக பண்ணுவேன். அப்போ இன்னைக்கு நம்ம இந்த தேவனுடைய உடன்படிக்கையின் குடும்பத்துல நம்ம ஒரு மெம்பரா இருக்கிறோம். உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டாலே அங்க உரிமை இருக்கு, அங்க ஆசீர்வாதம் இருக்கு, அங்க பெருக்கம் இருக்கு. இன்னைக்கு அந்த உடன்படிக்கை, இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழே நம்ம வந்துட்டோம்னா இங்க நமக்கு ரைட்ஸ் இருக்கு, சுதந்திரம் இருக்கு, இங்க பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு, இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கு. இது எல்லாம் அவரை நம்புகிற, அவரை ஏற்றுக்கொண்ட, அவரை விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் உரியது. நம்முடைய நம்முடைய கர்ப்பங்கள், நம்முடைய கர்ப்பம், நம்முடைய ஃபேமிலிஸ், நம்முடைய எதிர்காலம், இது எல்லாமே அவருடைய ஆசீர்வாதத்தின் கீழே இருக்கு. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா இந்த ஆசீர்வாதத்தை அவர் தடை செய்வாரா? அப்போ அவர் வேதாகமத்துல எப்படி நம்ம பார்க்கிறோம், அன்னாளை எப்படி கவனிச்சு பார்த்தாரு, அவளுடைய ஜெபத்தை எப்படி பார்த்தாரு, ரெபேக்காளை எப்படி பார்த்தாரு, ராகேலை எப்படி பார்த்தாரு, சாராளை எப்படி பார்த்தாரு, அதே கண்கள் தான் இன்றைக்கு உங்களுடைய கர்ப்பத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க உணர்வு பூர்வமாய் இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் கூட எனக்கு ஆண்டவர் தருவாரா தரமாட்டாராங்கிற சந்தேகம் வரவே கூடாது. அவர் எனக்கு செய்து எனக்கு கொடுத்து விட்டார். இந்த பிளெஸ்ஸிங் அது அவர்கிட்ட இருந்து வர்றது. நான் இதற்கு சுதந்திரவாளியா இருக்கிறேன். என்னுடைய பர்த் ரைட் இது. இந்த சுதந்திரமான இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அவ்வளவுதான்.
அதுக்கு மேல நீங்க எதையும் நம்பக்கூடாது. இந்த விசுவாசத்துல நீங்க நான் சில அறிக்கைகள் எல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். நம்மளும் இந்த பிள்ளைங்க மேல இந்த பிளெஸ்ஸிங்ஸ பேசுவோம். இந்த பிள்ளைங்களும் அத தொடர்ந்து இந்த பிளெஸ்ஸிங்ஸ பேச, பேச இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில இந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ்ஸ நம்ம நிச்சயமாய் வர்ற வருஷத்துல நம்ம நிச்சயமாய் பார்க்க போகிறோம். உண்மையா நான் அததான் நான் ஜெபிச்சிருக்கிறேன். ஆண்டவரே! நான் டைரியில எழுதி வச்சிருக்கிறேன். உண்மையா நாம இப்ப இன்னைக்கு ஜெபிக்க போறோம். நான் உங்கள்ட்ட கேட்டுக்கொள்ற காரியம், இதுல நெறைய பேருடைய நேம் லிஸ்ட் எனக்கு தந்திருக்கு. கிட்டத்தட்ட 25 நேம்ஸ் இருக்கு என்ட்ட. இதுல கண்டிப்பா எல்லாருமே இதுல நீங்க உங்களுக்கு ஆண்டவர் கர்ப்பத்தின் கனிய இன்னும் வர்ற நாட்கள்ல கொடுக்க போறாரு. அப்படி கொடுத்த உடனே எனக்கு ஒரு மெசேஜாவது அட்லீஸ்ட் போடுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாய். உண்மையிலே பெரிய காரியங்களை நம் தேவன் நமக்காக இங்கே செய்ய போகிறார். நம்ம ஒன்று கூடி ஜெபிக்கிற இந்த ஜெபத்தில தேவன் வல்லமையாய் அவர் கிரியை செய்ய போகிறார் என்பதுல சந்தேகமே இல்லை. அப்போ இன்றைக்கு அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறபடியினால தான் இந்த மெசேஜ் இன்னைக்கு நான் யோசிக்கவே இல்ல. ஆனா இந்த பாரத்த தேவன் என் இருதயத்துல வைத்தபடியினால் இன்றைக்கு இந்த மெசேஜ் எடுக்கிறோம்னா, இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் பரலோக தேவனின் கண்கள் இங்க வந்திருக்கிற இத கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலயும் பதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க சந்தோஷமா இருங்க. இன்னையில இருந்து இல்லங்கிற துக்கம் உங்களுக்கு இருக்கவே கூடாது. அவர் எனக்கு தந்துட்டாரு. இத தவிர உங்க எண்ணங்கள்ல வேற எதுவும் வரக்கூடாது. அப்படி ஒரு விசுவாசத்துக்குள்ள நீங்க வரும்போது, நிச்சயமாய் உங்க விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆகும். அவ்வளவுதான். அதுல மேட்ரே வேற ஒண்ணும் இல்ல. சில காரியங்கள் நமக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ப்ராமிஸ் குடுத்திருப்பாரு. ஆனா, அந்த ப்ராமிஸ் கல்யாணம் முடிஞ்ச உடனே சிலருக்கு ப்ராமிஸ் குடுத்திருப்பாரு. நான் ஒரு இப்படிப்பட்ட குழந்தைய நான் தருவேன்லாம். ஆனா, இன்னும் தாமதமாயிட்டு இருந்திருக்கலாம், இருக்கலாம். அதுவும் ஏற்ற நேரத்துல உற்பவ கால திட்டத்துல நீங்கள் குமாரனையோ, குமாரத்தியையோ நிச்சயம் அணைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை. அவருடைய ஹார்ட் நீங்க பலுகி பெருக வேண்டும் என்பதுதான். அப்போ இன்றைக்கு சில வசனங்கள நம்ம தியானிக்க போகிறோம். அத தியானிக்கும் பொழுதே உங்களுக்கு இன்னும் தேவனுடைய இருதயம் உங்களுக்கு புரிஞ்சா மட்டும் தான் இந்த ஆசீர்வாதத்த நம்ம சுதந்தரிக்க முடியும். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் எத்தனையெல்லாமோ சொல்றாங்க. அதெல்லாம் நிஜம் கிடையாது. அதெல்லாம் உண்மை கிடையாது. அவருடைய ஹார்ட் நமக்கு புரியணும். அவர் யாருக்கும் அவர் என்ன செய்யறதில்ல, ஆசீர்வாதங்கள பலுகி பெருகுகிற ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிறவர் அல்ல. அவர் கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28ல தான் நம்ம முதலாவது ஒரு வசனம் பார்த்தோம். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சயங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்றாரு. முதல்ல மனுஷனை படைச்ச உடனேயே அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இதுதான் அவருடைய மனதின் எண்ணம். இதுதான் அவருடைய அன்பின் இருதயம். அடுத்ததா நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 9வது அதிகாரம் 1வது வசனம். அதுல பார்க்கும்போது பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அங்கேயும் தேவன் எதைதான் சொல்றாரு? பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அங்கேயும் அதேதான் அவருடைய ஹார்ட் நம்ம பெருக்கமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய இருதயம். அடுத்தது ஆதியாகமம் 12:2ல அங்க ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனத்துல அவர் சொல்றாரு, நீ வானத்தை அண்ணாந்து பார். வெளிய கூப்பிடுறாரு, கூடாரத்தை விட்டு நீ வெளிய வான்னு சொல்லிட்டு வானத்தை அண்ணாந்து பார். நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லாத சூழ்நிலையில ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீ இந்த நட்சத்திரங்களை எண்ண முடியுமா?
இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 6வது வசனத்துல, உன்னை மிகவும் அதிகமாய் பலுகப் பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உன்னை மிகவும் அதிகமாய் பலுகப் பண்ணி. அப்போ அவருடைய ஹார்ட் இன்னைக்கு புரியாததுனால தான் பல தவறான போதனைகள், பல தவறான காரியங்கள நம்ம கேட்கிறதுனால தான் இத விசுவாசித்து நம்ம இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாம நம்ம கிவ் அப் பண்ணி நம்ம எண்ணங்கள் முழுவதும் நெகட்டிவால நிரம்பிருச்சு. ஆண்டவர் இன்றைக்கு அந்த மைண்ட்ல இருக்கிற அந்த அரண்கள், பொய்கள், அதை தேவன் உடைக்க விரும்புகிறார். நீங்க மிகவும் அதிகமாய் பலுகி பெருக வேண்டும் என்பதே தேவனுடைய மன விருப்பமாய் இருக்கிறது. அவருடைய அன்பின் நோக்கமே அதுதான். இப்போ ஆதியாகமம் 22வது அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கும் பொழுது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். மறுபடியும் ஆண்டவர் அவருடைய ஹார்ட்ட ரிவீல் பண்ணிட்டே இருக்கிறாரு. நான் உன்னைய பெருக பண்ணுகிற தேவன். நான் உன்னைய வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்கள். கலாத்தியர் 3, 13, 14. தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. வசனம் அழகா தெளிவா சொல்லுது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். அங்கே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் யாரா? சபிக்கப்பட்டவன். மரத்துல ஒருத்தன் தூக்கப்பட்டானா அவன் சபிக்கப்பட்டவன். அப்போ இன்றைக்கு கிறிஸ்து நமக்காக அவர் என்னவாய் மாறினார்? சாபமாய் மாறினார். சாபமாய் மாறி இந்த நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களிலும் இருந்து நான் என்ன செய்தாராம்? நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இன்றைக்கு நம்ம புறஜாதிகளா இருக்கிறபடியினால நமக்கு நியாய பிரமாணமே கொடுக்கப்படல. அதெல்லாம் யூதர்கள் அங்க பழைய ஏற்பாட்டுல மோசே வழிநடத்திட்டு வந்த ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணம். இன்னைக்கு இந்த சாபமும் ஒருவேளை அது அந்த அந்த சாபத்துல இருந்தோ நம்மையும் அறியாமல் சில காரியங்கள்ல நம்ம மூதாதையர்கள் ஏதோ செஞ்சதுனால சாபத்தினால எனக்கு இது வரல, கிடைக்கலன்னு சொல்லி நீங்க இருக்கக்கூடாது. வசனம் தெளிவா சொல்லுது, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த சாபத்துல இருந்து நீங்க அந்த 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 ஜீனியாலஜியே அது என்ன செஞ்சிருச்சு? கேன்சல் ஆயிருச்சு. அந்த கனெக்ஷன் கட் ஆயிருச்சு. இன்றைக்கு நீங்க எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. உங்க மேல சாபம்ங்கிறது கிடையவே கிடையாது. இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழே நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறோம். நம்ம மேல சாபத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஏன்னா அவர் நமக்காக அவர் சாபமானபடியினாலே நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்தபடியினாலே நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? விடுதலையாகி இருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன? அவன் விசுவாசத்தினாலே அவன் நீதிமானாய் மாறினான். அவன் செய்த கிரியைகளினால் அல்ல. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறது நிமித்தம் நாம் நீதிமான்கள் ஆயிருக்கிறோம். அதனாலே ஆபிரகாமுக்கு உண்டான
அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நாம் சுதந்திரவாளிகளா இருக்கிறோம். இந்த ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் நான் அத்தனை வசனங்கள் வாசிச்சேன். உன் சந்ததி கடற்கரை மணலை போல இருக்கும், வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும், உன்னை மிகவும் அதிகமாய் பலுகி பெருக பண்ணுவேன், இது எல்லாமே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்கிட்ட இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும். இது எல்லாமே யாருக்கு சொல்லப்பட்டது? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். இன்றைக்கு ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய நமக்கு விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் என்ன செய்யப்பட்டார்? மரத்திலே அவர் சாபமானார். நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிருக்கிறார். என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை பெருக்கமா இருக்கணும், என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய தன்னுடைய துன்பத்துல கூட அவர் நம்முடைய ஆசீர்வாதங்களை தான் அவர் நினைச்சாராம். அவர் அவர் அந்த சிலுவையில அவருக்கு பெற்ற அந்த தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்போ, தண்டனையோ, மரணமோ, அதை விட நமக்கு வரப்போகிற நன்மைகளை தான் அவர் பெரிதா எண்ணினாராம். இப்போ அவரை நம்புகிற எல்லா விசுவாச பிள்ளைகள், தேவ பிள்ளைகளோ நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? சாபத்திலிருந்து மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஒரு குறைவு என்பது நம் வாழ்க்கையில இருக்க முடியாது. அப்போ இவ்ளோ பெரிய காரியத்தை என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்கணும், அதுக்காக நான் என்ன பாடுகள் வேணாலும் நான் அனுபவிப்பேன், என் பிள்ளை நன்மைய பாக்குறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நமக்காக அவர் அத்தனை பாடுகளை அவர் சுமந்திருக்கிறார்னா, இன்னைக்கு உங்களுக்கு கர்ப்பத்தின் கனிய கொடுக்கிறது அவருக்கு பெரிய விஷயமா? டோட்டலா உங்க மைண்ட் இந்த 5 சென்சஸ்ல இருந்து இன்றைக்கு வெளியே வரணும். என் அப்பா எனக்கு கொடுத்துட்டாரு. ஆபிரகாமுக்கு உண்டான இந்த ஆசீர்வாதம் இது எனக்குரியது. நீங்க இத உரிமை பாராட்டுங்க, இத பேசுங்க. சத்ரு உங்கள்ட்ட சொன்ன பொய்யை எதிர்த்து நீங்க பேசுங்க. அவன் தோற்கடிக்கப்பட்டவன், அவன் தலை நசுக்கப்பட்டவன். இனி அவன் உங்க வாழ்க்கையில இந்த குறைவை காட்டி உங்களை கிவ் அப் பண்ற ஸ்டேஜுக்கு நீங்க போக உங்களுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. எப்பெல்லாம் அப்படி ஒரு எண்ணம் வருதோ, இந்த மெசேஜை நீங்க கேளுங்க, நீங்க பலப்படுங்க, நீங்க பேசி பேசி நீங்க என்ன செய்யணும்? அந்த நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். அவன் பேசியே அங்க விசுவாசத்துல என்ன தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர். இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல இருந்துதான் நம்மள அவன் வெளியெடுக்க பார்ப்பான். அவர் என்ன இத்தனை வருஷம் நீ காத்திருந்த, உனக்கு கொடுக்கவா செஞ்சாரு? அதெல்லாம் வேஸ்ட். நீ நம்பி வேஸ்ட். நீ அதெல்லாம் உனக்கு கிடைக்காது. இதெல்லாம் அப்படி உங்களுக்கு இது நீ இதெல்லாம் செஞ்சிருக்கிற, அதனால உனக்கு இது வாய்ப்பில்ல அப்படின்னு முந்தைய காலத்துல நீங்க செஞ்ச எந்த தவறுகளை எல்லாமோ அவன் காட்டலாமா இருக்கும். ஆனா நீங்க ஒன்ன புரியணும், நீங்க நீதிமான், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களா நீங்க இருக்கிறீங்க. உங்க ஜீனியாலஜில அந்த உங்க மூதாதையர் மூலமாய் வந்த எந்த காரியமும் உங்க ஜீன்ல அது கிடையாது. உங்க பிளட் இப்போ ஜீசஸோட பிளட் தான் உங்க உங்க உடம்புல ஓடிட்டு இருக்கு. அவருடைய டிஎன்ஏ தான் உங்க உடம்புல இருக்குது. இத நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. நிச்சயமாய் சீக்கிரத்துல எல்லாருமே நன்மைகளை இத்தனை வயசாயிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது. 100 வயசுல ஆபிரகாமுக்கு பிள்ளைய கொடுத்தாரே, என் தேவன் எனக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவர். அவர் எங்க டாக்டர்கிட்டயா போனாரு? ஏதாவது ஸ்கேன் பண்ணி பார்த்தாரா? எந்த யூட்ரஸ்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தாரா? எதுவுமே இல்லையே. யூட்ரஸே அங்க செத்து போய் கிடக்கு. சாராளுடைய கர்ப்பம் செத்து போய் கிடக்கு. அவனுடைய சரீரம் செத்து போய் கிடக்குது. அவன் அதை கன்சிடரே பண்ணல, எண்ணவே இல்லை, இத நினைக்கவே இல்லை. எனக்கு என் தேவன் உண்மையுள்ளவர்.
அவர் எனக்கு என்ன பலுகி பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. என் சந்ததிய வானத்து நட்சத்திரங்கள போல பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. கடற்கரை மணலத்தனைய போல பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவர். இன்னைக்கு இந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிற்கும் நாம் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம்னா, இன்னைக்கு நீங்க ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய் நீங்க இருக்கிறீங்கன்னா, இந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை இன்றைக்கே நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறீர்கள். இத அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. நான் சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன். நான் சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன். இந்த ஆசீர்வாதத்த நான் இன்றைக்கே சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன். நீங்க ரிசீவ் பண்ணுங்க. இன்றிலிருந்து உங்க இருதயத்துல ஒரு நொடி பொழுது கூட சந்தேகம் எழும்பக்கூடாது. இதே வசனத்த இந்த கலாத்தியர் 3:14 டிபிடில ரொம்ப அழகா இருந்தது. நான் அத இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். ஜீசஸ் ஆர் மெசியா வாஸ் கர்ஸ்ட் இன் ஆர் பிளேஸ் அண்ட் இன் சோ டூயிங் dissolve the curse from our lives so that all the blessings of Abraham can be poured out upon even non-Jewish believers. அப்போ ஜீசஸ் மெஸ்ஸியா, நம்முடைய மெஸ்ஸியாவாகிய கிறிஸ்து நம்மிடத்திலே நம் சார்பிலே அவர் சாபமாகி நம்ம வாழ்க்கையில இருந்த சாபங்கள் எல்லாவற்றையும் அத கரைஞ்சு போகும்படி பண்ணிட்டாராம், டிசால்வ் பண்ணிட்டாராம். ஏன்னா எல்லா ஆபிரகாமினுடைய அனைத்து ஆசீர்வாதங்களும் புறஜாதிகளாகிய நம்மேல் ஊற்றப்படும்படியாக அவர் அங்கே சாபமானார். அந்த சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் தன்மேல் சுமந்து, இன்னைக்கு நீங்க பலுகி பெருகணும்னு சொல்லி, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க கனிகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். இதுவரைக்கும் நீங்க கேட்ட எத்தனையோ சில காரியங்கள் நீங்க தவறாய் கேட்டிருக்கலாம். நீங்க சில ஊழியர்கள் மூலமாவே கூட நீங்க கேட்டிருக்கலாம். அது எல்லாம் நிஜம் கிடையாது. வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் சத்தியம், அதுதான் நிஜம். அவங்க வாழ்க்கையில இருந்து சொல்லுகிற காரியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது. எந்த மனிதனுடைய வாழ்க்கையில அது வேதத்துல இருக்குதா, நீங்க உங்களை அத நல்லா ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். பைபிள்ல இருக்கிறதா, இயேசு என்ன சொல்லி இருக்கிறார், அவர் என்ன செய்திருக்கிறார், அதை மட்டும் தான் நான் நம்புவேன் அப்படிங்கிற இடத்துல உங்க ஹார்ட் வரும்போதுதான் நீங்க ரிசீவ் பண்ண முடியும். மற்றவங்களுக்கு நடந்தது, அவங்க அப்படி சொல்றாங்களே, அப்ப எனக்கும் இருக்காதோ அப்படிங்கிற இடத்துக்கு உங்க ஹார்ட் போகவே கூடாது. அவர் சொல்லிட்டாருன்னா அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் சிலுவையில நமக்காக செஞ்சு முடிச்சு நம்ம பலுகி பெருகணுங்கிற திட்டத்தை அவர் வச்சிட்டாருன்னா, இது 2000 வருஷத்துக்கு முன்னதாகவே அவர் உங்களுக்கு பிள்ளைய கொடுத்துட்டார். அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க ஒரு செகண்ட் கூட சந்தேகப்படக்கூடாது. 2000 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவர் எப்ப கிராஸ்க்கு போனாரோ, நீங்க என்னைக்கு இந்த பூமியில வரணும், என்னைக்கு நீங்க கனிகளை பெறுகிறவர்களாய் நீங்க மாறணும், இது எல்லாம் அவருடைய சித்தமா இருக்கிறது, அவருடைய செயலா இருக்குது. இதுல நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்ல. அவரை விசுவாசிப்பது மட்டும்தான் நாம் செய்ய வேண்டிய செயல். அப்போ சும்மா அவர் விலைக்கிரியம் செலுத்தல. நமக்காகவே நம்மேல அவர் வைத்த அன்பின் நிமித்தம் அத்தனையும் அவர் செய்து முடித்திருக்கிறார்னா, இத நம்பாம நம்ம எதை நம்பிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு உடனே யாராவது ஒண்ணு சொல்லிட்டாங்க இல்ல, அவங்க அதாவது இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸ், ஒருவேளை உங்க பாடி கண்டிஷன் சில சிம்டம்ஸ் சொல்லிட்டு இருக்கலாம். நீங்க அதை நம்புனீங்கன்னா நம்ம ஒரு காலம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்பா, இன்னைக்கு நீங்க சரண்டர் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். அதுக்காக அவர் தண்டிக்கிற தேவன் கிடையாது. சந்தேகம் இருந்தா, ஆண்டவரே உங்க வார்த்தை இததான் சொல்லுது. ஆனா என் இருதயம் இதை விசுவாசிக்க முடியாத இடத்துல நான் இருக்கிறேன்ப்பா. எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க கேட்கும் பொழுது தேவன் அழகா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, உங்களை வழி நடத்தி, உங்களை விசுவாசத்துல பலப்படுத்தி, இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரிக்கும்படியாய் நிச்சயம் செய்வார். ஆனா ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், எப்படி அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பலவீனங்களையும் நோய்களையும் அவர் சுமந்தாரோ, அதே போல நீங்கள் கற்பத்தின் கனிகளை பெற்றுக்கொள்ளும்படியாய், பலுகி பெருகும்படியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே உங்களுக்காக அவர் சாபமாகி ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்காக கொடுத்து விட்டார். அதுதான் நிஜம், அதுதான் சத்தியம். அப்போ நம்ம இன்னும் சில வசனங்களை பார்க்கும் பொழுது அந்த தேவனுடைய இருதயத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 113:9 சொல்லுது, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார்.
சங்கீதம் 127:3 பார்க்கிறோம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். நான் நெறைய டெஸ்டிமோனிஸ் கேட்டிருக்கிறேன். சிலர்லாம் அவ்ளோ தூரம் ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு போயிருப்பாங்க. ஆனா எதுவுமே நடந்திருக்காது. தேவன நம்பி விசுவாசிச்சு பெற்றுக்கொண்டவங்க எத்தனையோ சாட்சிகள் இருக்குது. அப்ப இன்றைக்கு நம்ம யார் அதுக்காக நீங்க ட்ரீட்மெண்ட்க்கு போறீங்கன்னா, நான் போ வேண்டான்னு சொல்லல. தேவன் எப்படியாவது நமக்கு அத செய்வார். அவங்கவங்களுடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்து தேவன் செய்கிற காரியம். ஆனால் அது கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ளுகிறது, அது அவராலே மட்டும் தான் நமக்கு நடக்கிற காரியம். அடுத்ததா நம்ம ஒரு வசனம் பார்க்கிறோம். சங்கீதம் 128:3 உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு உண்டான ஆசீர்வாதம் இது. அப்போ கனி தரும் திராட்சை கொடியாகத்தான் மனைவி இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்போ இன்றைக்கு கர்த்தரையே தெய்வமாக நம்ம கொண்டு இருக்கிறோம். அவரையே நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அவரையே பார்த்து கொண்டு இருக்கிறோம்னா, இன்றைக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பதுதான் நிஜம். நீங்க இன்னையில இருந்து உங்க இமேஜினேஷன்ல நீங்க பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறதையும், அந்த பிள்ளைங்க கூட நீங்க எப்படி சந்தோஷமா விளையாடுறீங்க. ஆண்டவர் எனக்கு எப்படி நீங்க உங்க அந்த கன்சீவ் ஆன அந்த அந்த நாட்கள்ல உங்களுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். உங்க சிறையிருப்பு திரும்புனப்போ எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்த இன்னையில இருந்தே நீங்க அனுபவிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை பிசிக்கலா நீங்க பார்க்கலனாலும், நீங்க அத அனுபவிக்க ஆரம்பிங்க. உணர்வுபூர்வமா என் அப்பா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு பிள்ளைய கொடுத்துட்டாருன்னா, நான் அதை பெற்றுக்கொண்டேன்கிற அந்த விசுவாசத்தோடு, அந்த சந்தோஷத்துக்குள்ள வாங்க. தேவன் அதை உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் காண்பீர்கள். ஆ யாத்திராகமம் 23:26 பார்க்கிறோம். கர்ப்பம் விழுகிறதும், மலடும் உன் தேசத்திலே இருப்பதில்லை. அப்போ இது பழைய உடன்படிக்கையிலேயே தேவன் சொல்லுகிற காரியம். கர்ப்பம் விழுகிறதும், மலடும் நம்ம தேசத்துல என்ன செய்யாதான்? இருக்காதான். நோ மோர் அபார்ஷன்ஸ். கிடையாது. உங்களுக்கு இனிமே அபார்ஷன்ங்கிறதே கிடையாது. இந்த சத்தியத்த நீங்க யாரெல்லாம் உள்வாங்குறீங்களோ, சிலருக்கு நீங்க சொல்றீங்க 2 மாசம், 3 மாசம்னு வருது. 4 மாசம் வரைக்கும் இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் தன்னாலே இதாயிருது. கிடையாது. அது தேவனிடத்துல இருந்து வருகிறது அல்ல. அப்படி வருகிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் நாம் எல்லாரும் ஒரு மனதோடு அந்த ஆவிகளை கட்டி துரத்தி பாதாளத்துக்குள்ள நம்ம தள்ளுறோம். இனி அபார்ஷன்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்துல இருக்காதுன்னா நம்ம குடும்பங்கள்ல அது கிடையாது. மலடு கிடையாது. நம்ம ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கிறது தான் தேவனுடைய விருப்பம்னா, அதை அது தேவனுடைய இருதயம். இததான் நீங்க பார்க்கணும். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்துல இருக்காதுன்னா, அப்ப தேவனுடைய ஹார்ட்ட நீங்க பாருங்க. என் பிள்ளை மலடா இருக்கக்கூடாது. என் பிள்ளையினுடைய கர்ப்பம் விழக்கூடாது. இதுதான் தேவனுடைய இருதயம். மாறா இன்னைக்கு நம்ம எத கேட்டுட்டு இருக்கிறோம்? எந்த மனுஷங்களுடைய வார்த்தைய கேட்டுட்டு, ஓ! அவங்களுக்கே இல்ல. அவங்க அவ்ளோ ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ நமக்கும் தேவன் இததான் நியமிச்சிருக்கிறாரு போல. இந்த பொய்ய மட்டும் ஒரு காலும் யாருமே நீங்க நம்பாதீங்க. அவர் இருதயம் என்ன? அவர் இருதயம் என் பிள்ளை பெருகணும். என் பிள்ளை இந்த பூமியில எல்லாருக்கும் முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும். இதுதான் அவருடைய விருப்பம். அவருடைய மனதுல இருக்கிற அன்பு அதுதான். இந்த அன்பை உணர்ந்து கொள்ளுங்க. எந்த மனிதருடைய சத்தத்தையோ, எதையும் நீங்க கேட்காதீங்க. தேவனுடைய சத்தம் என்ன? அவருடைய மனது என்ன? இத மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, சீக்கிரத்துல நம்ம நன்மைகளை நிச்சயம் காண்போம். அடுத்ததா உபாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. அவர் ஆணி அடிச்ச மாதிரி அவர் வார்த்தையில குடுத்திருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு யார் எதை நம்பிட்டு இருக்கிறோம்? எதை பேசிட்டு இருக்கிறோம்? எந்த ரிப்போர்ட்ட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? எந்த மனிதர்களுடைய வார்த்தையை பார்த்துட்டு இருக்கிறோம்? அவர் சொல்றாரு, உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளேயே மலடு இருக்காதுங்கிறார். அந்த அளவுக்கு அவர் கரிசனை உள்ள ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார்.
நமக்கு மாத்திரம் இல்ல, நீ வளர்க்கிற எந்த மிருக ஜீவனாலும் சரி, ஆணினாலும் சரி, பெண்ணிலாகிலும் சரி, அதுல என்ன இருக்காது? மலடு இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம வளர்க்கிற மிருக ஜீவன்கள்ல கூட மலடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு தகப்பனை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம எத விசுவாசிக்கிறோம்? இன்னைக்கு அந்த தகப்பனுடைய இருதயத்த புரிஞ்சு, "அப்பா நீங்க எனக்கு குடுத்துட்டீங்கப்பா. இனிமேல் நான் உங்கள நான் சந்தேகப்பட மாட்டேன்னு" சொல்லி, அந்த அன்ப நீங்க ஆழமாய் நீங்க அறிந்து கொள்ளுங்க. இந்த அன்ப இந்த அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் அது உதவும். இத மறுபடியும், மறுபடியும் நம்ம பிள்ளைங்க நீங்க திரும்ப, திரும்ப இந்த மெசேஜ கேளுங்க. கேட்டு உங்க விசுவாசத்துல பலப்பட்டு ஒவ்வொரு நாளும் சில அறிக்கைகள நான் இங்க சொல்லிக் குடுக்கிறேன். அந்த அறிக்கைகள நீங்க செய்ய, செய்ய உங்களுக்குள்ள இருதயம், உங்க சரீரம் தானாகவே அதுக்கு பிரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற தேவன். நம்ம பேச, பேச சிருஷ்டிக்கப்படும். அன்சீன் ரெல்ம்ல. அது உங்களுக்கு வந்து உங்களை உங்களை வந்து அது சேரும். அடுத்ததா பார்க்கிறோம். உபாகமம் 28:4ல உன் கர்ப்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கர்ப்பத்தின் கனி, நிலத்தின் கனி, ஆடு, மாடு, மிருக ஜீவன், மந்தைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இதுதான் நம் இந்த ஆசீர்வாதத்த குடுக்க தான் அவரு எங்க போறாரு? நமக்காக அவர் சாபமானார். நமக்காக அவர் மரத்திலே அவர் என்ன செய்தார்? தூக்கப்பட்டார். அப்படி அவர் நமக்காக தூக்கப்பட்டிருக்கிறார்னா, இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்த அவர் நமக்கு தடை பண்ணுவாரா? அவர் நமக்கு இத தடை பண்ணுவாரா? கொஞ்சம் உங்க உள்ளத்துல நீங்களே கேட்க வேண்டிய கேள்வி. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க, ஏன் எனக்கு ஆண்டவர் செய்யல? ஏன் எனக்கு ஆண்டவர் செய்யல? நிச்சயம் கிடையாது. அவர் உங்களுக்கு செஞ்சுட்டாரு. சீக்கிரத்துல நீங்க நன்மைய பார்க்க போறீங்க. அவ்வளவுதான். சிலருக்கு இப்போ நம்ம பார்க்கிறோம். சகரியா எத்தனையோ வருஷங்கள் அவர் ஜெபித்திருப்பாரா இருக்கும். அந்த ஜெபத்தையே அவர் விட்டிருப்பாரா இருக்கும். வயசாயிட்டு இனிமே எங்க? ஆனா அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு, அந்த எந்த காலத்திட்டத்துல அந்த பிள்ளை பிறக்கணும்ங்கிறத அவர் ஒரு நியமம் வச்சிருந்தாரு. இயேசுவுக்கு முன்னோடியாய் ஒரு யோவான் ஸ்நானகன் பிறக்க வேண்டும். அந்த நேரத்துல அங்க யோவான் ஸ்நானகன் வந்து பிறக்கிறத பார்க்கிறோம். அன்னாள் அங்க தாமதமாச்சு. அங்க அன்னாள் அதுவரைக்கும் புருஷனுடைய அன்ப பெருசாய் பார்த்தவள், அங்க அப்பதான் முதல் முறையா தேவன அவ இருதயத்திலிருந்து தேட ஆரம்பித்தாள். அங்கே மிகப்பெரிய தீர்க்கதரிசி அவள் பெற்றெடுத்தாள். அப்போ இன்றைக்கும் தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு தருகிறார். நீங்க பெறப்போகிறது சாதாரணமான பிள்ளை அல்ல. உலகத்தை அசைக்கக்கூடிய, உலகத்தை கலக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள். இத நீங்க நம்புங்க. ரிசீவ் பண்ணுங்க. ஆமா ஆண்டவரே. அந்த பிள்ளைங்கள பார்க்கும்போதே எல்லாரும் சொல்லுவாங்க. இது எப்படி இந்த பிள்ளை இப்படி ஞானமும் அறிவும் நிறைந்த பிள்ளையா இருக்கு? யோபுவ பார்க்கிறோம். யோபு இழந்த அத்தனைக்கும் அவர் திருப்பி கொடுக்கும்போது, அந்த பிள்ளைங்கள் மாதிரி சௌந்தரியம் உள்ளவர்கள் எங்கேயுமே இல்லையாம். தேவன் கொடுக்கும்போது அப்படித்தான் கொடுப்பார். உங்களுக்கு இவ்ளோ நாள் தாமதம் ஆயிட்டுன்னு நினைக்கிறீங்களா? ஆனா தேவன் உங்களுக்கு பெஸ்ட்ட கொடுக்க போறாருங்கிறத நீங்க நம்புங்க. நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் சீக்கிரத்துல தேவன் உங்கள அவர் என்ன செய்ய போறார்? அவர் சந்திக்கிறார். இன்றைக்கு தான் உங்களுக்கு என்கவுண்டர் டே. இத நீங்க நம்புங்க. தேவன் உங்களை சந்திக்கிற நாள் இந்த நாள். இந்த மெசேஜ நீங்க யாரெல்லாம் உள்வாங்கி, விசுவாசித்து, என் அப்பா எனக்கு கொடுத்துட்டாருங்கிறத ஆணித்தரமா நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, அந்த அடுத்த வருஷம் துவங்குறதுக்குள்ளேயே நீங்க சில சாட்சிகள் சொல்லுவீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ள நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த வருஷத்துல இன்னும் பல சாட்சிகளை நம்ம கேட்க போகிறோம். அங்க பார்க்கிறோம் அங்க ஒரு பிள்ளைய குடுக்கல. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். அப்போ இப்படிப்பட்ட தேவன் அங்க ஏசாயா 54ல பார்க்கிறோம். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கெம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு, வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பேரனா இருக்கிறத ஃப்ரூட்ஃபுல்னஸா மாத்துறது தேவனுடைய செயல். அவளுடைய வாழ்க்கை வனாந்தரமா தான் இருக்கு. ஆனா அத ஃப்ரூட்ஃபுல்லா மாத்துற தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். மல்கியால பார்க்கிறோம். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன்.
அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அங்க சொல்றாரு, திராட்சை செடி கூட பழமில்லாமல் போகாதாம். நமக்குள்ள திராட்சை செடி கூட என்ன செய்யாதாம், பழம் இல்லாமல் போகாதுன்னா, நம்ம கர்ப்பத்தின் கனி இல்லாமல் தேவன் நம்மை விட்டு விடுவாரா? இன்னொரு வசனம், ஒருவேளை இது ஸ்பிரிச்சுவலா சொல்லப்பட்ட வசனமா இருந்தா கூட, யோவான் 15வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கிறோம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷரா இருப்பீர்கள். அப்போ இது ஸ்பிரிச்சுவலா சொல்லப்படுற காரியம் தான். நம்ம கனிகள், ஆவியின் கனிகள், ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட்டா எடுத்தா கூட, நம்ம கனி கொடுக்கும் போது அவர் சந்தோஷப்படுகிறாராம், அவர் மகிமைப்படுகிறாராம். நம்ம கனியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வது தேவனுடைய சித்தமே இல்லை. அதுதான் சத்தியம், அதுதான் நிஜம். அவர் வார்த்தை மட்டும்தான் நிஜம். அதை தவிர மற்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லி நீங்க எப்ப நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்க உடனடியாக இந்த சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதே அதை பெற்றுக்கொள்ளுவீர்கள். எபிரேயர் 11வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த விசுவாச வீரர்கள் பட்டியல்ல, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளா இருந்தும் பிள்ளை பெற்றாள். நீங்க நினைக்கலாம், எனக்கு வயசாயிருச்சு, இனிமே எனக்கு இந்த பலன் இருக்குமா? என் உடம்புல இந்த பிள்ளை பெறதுக்கு பலன் இருக்குமா? 90 வயசுல அவ கர்ப்பம் பலன் அடைஞ்சு அந்த பிள்ளைய பெறுறதுக்கு அவளுக்கு பலன் இருக்கும்னா, இன்னைக்கு உங்களுக்கு தேவன் அந்த பலனை கொடுக்க மாட்டாரா? இதுல அந்த அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு தேவன் பலன் கொடுக்க மாட்டாரா? இன்னைக்கு எதை குறிச்சும் நீங்க கவலையே படக்கூடாது. இன்னைக்கு இனிமேல் இந்த குழந்தை பாக்கியத்தை குறிச்சு நீங்க கவலைப்படாம நன்றி சொல்லி, அப்பா நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க, மனதின் ஆழத்துல இருந்து இன்னையில இருந்து நன்றி சொல்ல ஆரம்பிங்க. சந்தோஷத்துக்குள்ள வாங்க. மற்றவங்க பேசுற வார்த்தைகள், சொல்லுகிற வார்த்தைகள், ரிப்போர்ட், இதை எதையுமே கேர் பண்ணவே செய்யாதீங்க. ஃப்ரூட்ஃபுல் ஆக்குறது அவர் வேலை. ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மிருக ஜீவன்லயே மலடு கிடையாதாம். அப்ப சிலர் நினைக்கலாம், என்னுடைய ஹஸ்பண்டுக்கு தான் நீங்க ட்ரீட்மெண்ட் போயிருக்கலாம் பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். கண்டிப்பா கிடையாது. யாருக்குமே அந்த பேரன்னஸ் கிடையாது. அப்போ அது அடுத்த வசனம் சொல்லுது, ஆனபடியினால் சரீரம் செத்தவளென்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். சரீரம் செத்தவள்னு சொல்லப்படுற ஒருத்தனால இப்படிப்பட்ட சந்ததிகளை கொடுக்க முடியும்னா, இன்னைக்கு உங்க சரீரம் செத்து போகலையே, கர்ப்பம் செத்து போகலையே, ஏன் நீங்க நம்பிக்கையை இழந்து போனீங்க? அவர் கொடுத்து விட்டார். அவர் சொன்னதுதான். இந்த 5 சென்சஸ்ல வாழ்கிறத விட்டுட்டு வார்த்தை என்ன சொல்லுது? தேவன் எனக்கு என்ன செய்து முடித்திருக்கிறார்? அவருடைய இருதயத்தின் எண்ணம் என்ன? ஏக்கம் என்ன? விருப்பம் என்ன? நம்ம பிள்ளை நம்ம குறைவுல இருக்கிறத நம்ம இன்னைக்கு எத்தனையோ தாய்மார் இருக்கிறீங்க. என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லி மனதார நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கே அப்படி ஒரு விருப்பம் இருக்குன்னா, அந்த பிள்ளைக்காகவே தன்னையே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தவர், அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளைய தர்றது அவருக்கு எவ்வளவு விருப்பமா இருக்கும்? இந்த சாபம் எல்லாம் என் மேல வரட்டும், இந்த ஆசீர்வாதம் எல்லாம் என் பிள்ளைக்கு போகட்டும்னு சொல்லிதானே அவர் அத்தனை சாபங்களையும் தன் மேல சுமந்தாரு. அவர் இந்த பிள்ளைக்கு பிள்ளைய கொடுக்க மாட்டாரா? நம்ம நினைக்கிறோம், என்னவோ நம்ம தான் ரொம்ப அன்பா இருக்கிறோம், நம்ம தான் ரொம்ப பாசமா இருக்கிறோம். அதெல்லாம் அதெல்லாம் ஒரு ஒரு லெவலுக்கு தான். நம்மள விட அவர் அதுல உறுதியா இருக்கிறாரு, விருப்பமா இருக்கிறாரு, வாஞ்சியா இருக்கிறாரு, நம் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை கொடுப்பதில். இப்போ இந்த வசனங்கள் எல்லாம் பிள்ளைங்கள நீங்க தியானிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நீங்க அறிக்கையிடுங்க. நான் சில அறிக்கைகளை நான் வாசிக்கிறேன். நீங்க அதை வந்து டெய்லியா நீங்க அதை நான் வீடியோவா போடும்போது அதை கூட சேர்ந்து நீங்களும் அதை கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை சீக்கிரத்துல உங்களை காண செய்ய போகிறார். அப்போ இந்த டிக்ளரேஷன்ஸ் நான் சிலது சொல்லி தர்றேன். நான் பலுகி பெருக வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது.
என் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது என்று நான் அறிக்கையிடுகிறேன். என் வாழ்விலோ அல்லது என் குடும்பத்திலோ மலடு இருக்காது என்று நான் அறிக்கையிடுகிறேன். கர்த்தர் என் கர்ப்பத்தை திறந்து அவருடைய சரியான காலத்தில் எனக்கு பிள்ளைகளை கொடுப்பார் என்று நான் அறிக்கையிடுகிறேன். பிள்ளைகள் எனக்கு கடவுள் கொடுத்த பரிசு. அந்த பரிசை நான் மகிழ்ச்சியோடு பெற்றுக் கொள்ளுகிறேன். கடவுள் என்னை மிகுதியாக பலுகி பெருகுகிறவளாக மாற்றுகிறார் என்று நான் அறிக்கையிடுகிறேன். தேவன் என்னை சந்தோஷமுள்ள பிள்ளைகளின் தாயாய் தகப்பனாய் மாற்றுகிறார் என்று நான் அறிக்கையிடுகிறேன். கருச்சிதைவோ அல்லது இழப்போ என்னை அணுகாது என்று நான் அறிக்கையிடுகிறேன். கருத்தரிக்கவும் சுமக்கவும் பாதுகாப்பாக பிரசவிக்கவும் தேவன் என் சரீரத்தை பலப்படுத்துகிறார் என்று நான் அறிக்கையிடுகிறேன். நான் பலுகி பெருகுவதை கெடுக்க வரும் அழிக்கும் ஆவியை தேவன் கடிந்து கொள்ளுகிறார், அதை அழித்து போடுகிறார். என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல பலமுள்ளவர்களாக வளர்ந்து செழிப்பார்கள் என்று நான் அறிக்கையிடுகிறேன். என்னை பெருக செய்யும் கடவுளின் உடன்படிக்கை என் வாழ்க்கையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. என் பிள்ளைகள் மேல் தேவனின் ஆவியானவர் தங்கி அவர்களை செழிக்கச் செய்வார் என்று நான் அறிக்கையிடுகிறேன். சாராளை போலவே விசுவாசத்தினால் நான் கருத்தரிக்க பலன் பெறுகிறேன் என்று நான் அறிக்கையிடுகிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது என்று நான் அறிக்கையிடுகிறேன்.